இளவரசியா இருக்கும்போது அவ என்னெல்லாம் ஆட்டம் போட்டு எவ்வளவு பேத்த கஷ்டப்படுத்தினாலோ அதுக்கு இங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. எங்க பிறந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். புரியுதா? இன்னும் ஒரு படி நீங்க நம்ப மாட்டீங்க, அவளுக்கு கேட்காம சொல்லுங்க. இவங்க டீம் வந்து போதி திருமுறோட டீம். அதனாலதான் அந்த நினைவாற்றல் அப்படியே நிக்குது அவளுக்கு. இப்போ காஞ்சிபுரம் போனா அந்த வகையார்கிட்ட நுழைஞ்சிருவா. இதுதான் உண்மை. அதான் சொன்னல, அவ கம்மியா சொல்லிக்கிட்டு இருக்கா, டீம் பெருசு அப்படின்னு சொல்ற இல்லையா, கம்மியா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருக்கு நினைவில் இருக்கோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கலாம் இருக்கலாம், தான் வம்சத்தை வந்து சந்திக்கணும் அப்படின்னு கூட இருக்கலாம். வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு ரகத்துல போய் சந்திப்பாங்க. இப்போ நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறதுக்கு சென்னை போகலாம், கோயம்புத்தூர் போகலாம். அப்படி படிக்க போகும்போது போக்குவரத்துல சந்திச்சிடலாம். யாராவது ரெண்டு பேர்த்த சந்திக்கும் போது டக்குன்னு அந்த இது வரும், என்ன ஏது ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அப்புறம் என்ன வாங்க எங்க போ அப்படி போய் டச் ஆயிடுவாங்க. அவங்களும் இவங்கள்ட்ட நிறைய மிங்கிள் ஆயிடுவாங்க. புரியுதா? இதுதான் இருக்கிறது. அதிகபட்சமான மேல எனக்கு பிரிய இருக்கிறது கூட அது ஒரு காரணம். சரி, நம்ம இடத்துக்குள்ள ஒரு மகான் அமைப்புக்குள்ள ஒண்ணு வந்து சேர்ந்துருக்குடா, ரைட், தூக்கிட்டு போவோம். அதான் தைரியமா சொல்றேன். வளர்ந்து வந்தானா எனக்கு ஒரு வேலைக்கு மிச்சம், யாரும் தேட மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, அந்த நம்பிக்கையில தான் சொல்றதே. ஆமா, அது ஒரு ரெண்டாவது பிரச்சனை. உழைப்பு போடுறது, நிக்க வைக்கிறது, வர வைக்கிறதெல்லாம். ஆனா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பராமரிச்சனே தவிர, அவ உள்ள வந்து கூட்டுல சேர்றதுக்கு போது எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த பரதேசிக்கு தெரியாம வந்து உள்ள விழுந்தவா. புரிஞ்சுதா? சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ வந்து சேர்ந்துருச்சா, சரி இது என்ன, சரி அதை கொஞ்சம் பராமரிச்சு கொண்டு போகலாம், செய்யலாம் அப்படின்னு அந்த அவ கையில இருந்ததுனாலதான் நீ இன்னும் நடமாடுற. இல்லைன்னா அன்னைக்கு வண்டியில இருந்து உருண்ட போய் நீ காலி. எப்படி அன்னைக்கு அவ கை, ஆமா, அது ஃபைனல் மூணாவது தடவைங்கிறதுனால அன்னைக்கு அவ கையில இல்லைன்னா அன்னைக்கே நீ காலி. ஆமா, அதனால அந்த இப்ப நீ இப்ப அந்த நாய் ஒண்ணு சொல்லும், என்னைய விட அவன் மேலதான் எங்க அம்மா ரொம்ப பாசம் காட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அது அவங்களுக்கு இருக்கிற எண்ணம். அந்த எப்படி சொல்றேன்னா, வசீகரம் பாக்கியாட்ட உண்டு. அதுதான்ப்பா, அவ யாருக்கிட்டனாலும் மிங்கில் ஆகுவா. அவள்கிட்ட வசீகரம் இருக்கு, எல்லாருமே அவள்கிட்ட மிங்கில் ஆயிடுவாங்க. புரிஞ்சவரன் சொல்றது, அவ என்ன சொன்னாலும் நின்னு கேட்பாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். நீ பொது இடத்துல எங்க வேணாலும் போங்க, அது பழகா சம்பந்தமே இல்லாத ஆளா இருக்கும், நின்னு பேசுவா, அவங்க நின்னு கேட்பாங்க. சரியா? அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கனியாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பெருந்தன்மையான இப்ப வந்து அவளை அப்படியே பாப்பா. ஆனா அவங்க அப்பா அவளை கொஞ்சிறாருங்கிறத மாத்திரம் மறந்துடுவா. என்ன, சரி நம்ம அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும், அவ அம்மாவுக்கு இருந்துட்டு போட்டா அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அம்மாவும் நமக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கா.
என்ன செய்ய? அத்தனை அது இவள் லைன் சொல்லிட்டு இவளு எல்லாரும் கொஞ்சம் சொல்லிட்டு வசீகரம் இருக்குல்ல, அப்புறம் அவன் என்ன விட்டு போயிருவாளா என்ன? அவளும் இவ வசியம் பண்ணி வச்சிருக்காளா? செப்பரே இங்க முடிவு போறது. மிதிச்சு விட சொல்லுவாளா? சரி சரி, நல்லா மிதிச்சு விடு. நீ என்ன பண்றா சாமி, இனிமே முதுகுல மிதிக்காத, வகுத்திலேயே மிதி, தொப்பை குறையட்டும். முதுகுலதான் மிதிக்க சொல்ற. அந்த பேக்கு போட்டுட்டு போறது வலிக்குது முதுகு இல்லையா? அந்த வலிக்கு மிதிக்க சொல்றான். பேக்கு எப்படி கீழே இறக்கி போட்டு இப்படி போறாளா, மேல ஏத்தி போட்டுக்கிறாளா?